தண்ணி கட்டி 3 நாள் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே வெடுப்புட்டுன்னு இருக்குது. மிளகா வளரவே இல்லை, குட்டியூண்டு தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. பிஞ்சு அங்கே பாப்பா அழுகுது, விட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே சத்தமாக அழுகுது. கூழ் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டு வந்தா ஆயா ஆயான்னு ஒரே அழுக. அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்தால் அப்படியே கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் போட்டிருக்கு. அதுலேயே நேராக இருந்தாலும் சரி, ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் சரி, அழுதான். நீ கிட்ட போனாதான். ஐயோ, நீ அல்றதெல்லாம் இங்கே கேட்குது. என்ன சொரக்காவா பூசணிக்காயா? பூசணிக்காயா? பூசணிக்காய் இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கு பாருயா பூசணி சொரக்கா. ஆனால் குட்டியாக தான் இருக்குது. கத்திரிக்காய் அறுக்காமலே இருக்குது, எல்லாமே பழமாயிட்டுக்குது. கத்திரிக்காய்லாம் வேஸ்ட்டாக போட்டிருக்கு, நிறையா யூஸ் பண்ணாமல் அறுக்கிறதுக்கவே முடியாமல் அது முட்டி போயிருக்கு. தண்ணி இருக்கிறோம், தண்ணி ட்ரை ஆயிடுச்சு ஃபுல்லாக. மழையே பெய்யல போன வருஷம், இந்த வருஷம்லாம் சுத்தமாக மழை பெய்யல. ஸோ தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இருக்க ரொம்ப ட்ரை ஆகினே போயிட்டு இருக்கு. இன்னும் போக போக என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னும் இருக்கிற காலத்தில் குருவிங்கெல்லாம் நிறையா இருக்குது, எல்லா குருவிங்களும் இருக்குது. பட்டு மழை மட்டும் வரமாட்டேங்குது. இப்போ ராம் சீதாப்பழம் நம்ம குருவிங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்குது. ஒரு காய் மட்டும் இருக்குது, ஒரு பழம் சாப்பிட்டாச்சு. சின்னதாக காய் இருக்குது. இப்போதான் மரம் கொஞ்சம் நல்லா இலையுதிர் காலம் முடிஞ்சு கொஞ்சம் இப்போதான் பச்சையாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது.
காய் இப்போதான் பிஞ்சு பூ வச்சிருக்கு, தெரியுதுங்க பிஞ்சு வச்சிருக்கிறது. ஆமாம், எருக்கஞ்செடி பூ அழகாக வச்சுருக்கு, சூப்பராக இருக்குது.